அவனும் நானும். அத்தியாயம் 18. அன்றைய அவனின் கோபமான பார்வைக்கு பின் அவனை அவள் சந்தித்திருக்கவில்லை. அவளின் விழிகள் இரண்டுமே இந்த 4 நாட்களாக அவனை மட்டுமாகவே தேடி தேடி களைத்திருந்தது. ஆனாலும் அவனின் தரிசனம்தான் அவளிற்கு கிடைக்கவே இல்லை. யாரிடமும் விசாரிக்கவும் முடியாததால் தனக்குள்ளாகவே தன் ஏக்கத்தினையும் தவிப்பினையும் மூடி மறைத்து கொண்டாள். வழமையான அவளின் செயல்கள் அனைத்தும் அதன் போக்கில் நடந்து கொண்டிருக்க அவளின் மனம் மட்டும் அவனை தேடி அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. அவளின் தவிப்பினை சௌமி அறிந்து கொண்டாலும் அதை பற்றி எதையும் அவளிடத்தில் அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவளின் விழிகள் ஒவ்வொரு பக்கமாய் அந்த அவனை தேடி அலைகையில் அவளின் மனதினை கொள்ளை கொண்ட கள்வன் யார் என்று அறிந்து கொள்ளும் ஆவல் அவளுள்ளும் அதிகரித்து கொண்டே சென்றது. இப்படியாக இரு தோழிகளும் வெவ்வேறு மனநிலையோடு அவனை எதிர்பார்த்திருக்க கீர்த்தனாவின் தேடல் முற்று பெறும் நாளும் வந்தது. ஆனால் அன்றும் அவனின் பார்வை நேசத்தில் ஆரம்பித்து கோபத்தில் முடிந்ததில் மீண்டுமாய் அவளின் உள்ளம் துயரத்தை மட்டுமாகவே அரவணைத்து கொண்டது. அன்று கல்லூரி முடிந்ததுமே வழக்கம் போல் வீட்டிற்கு செல்லாது இடைவெளியிலேயே பொது நூலகத்தில் இறங்கி கொண்டாள். சௌமிக்கும் அன்று வேறு வேலை இருந்ததால் அவள் மட்டுமாகவே தனித்து சென்றிருந்தாள். ஆனால் அது அவனை அவள் தனித்து சந்திப்பதற்கு வசதியாகவும் அமைந்தது. நீண்ட நாட்களாகவே கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் கதையினை மீண்டும் ஒரு தடவையாய் வாசிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவள் அன்று அதன் முதல் 2 பாகங்களை எடுத்து செல்லவே நூலகத்தினை நாடி வந்திருந்தாள். 10 தடவைகளுக்கு மேல் அக்கதையினை அவள் வாசித்திருப்பாள். ஆனாலும் அவளிற்கு என்றுமே அது சலிப்பூட்டியதில்லை. அவள் பல வருடங்களாகவே அந்நூலகத்தோடு தொடர்பில் இருந்ததால் அங்கே பணிபுரிபவர்கள் அனைவருமே அவளிற்கு பழக்கமானவர்கள்தான். கடந்த 2 மாதங்களாக அங்கே அவளின் வருகை பதிவு செய்யப்படாதிருந்ததால் அன்று அவளை ஒவ்வொருவராக நலம் விசாரித்தவாறே இருந்தனர். அனைவருக்கும் புன்னகையோடு பதிலளித்தவள் லெண்டின் பகுதிக்குள் நுழைந்து கொண்டாள். கல்கியின் கதைகள் பிரிவினுள் புத்தகத்தினை தேடிக்கொண்டிருந்தவள் பின்னிருந்து ஓர் குரல் ஒலிக்கவும் திரும்பி பாராமலேயே அக்குரலிற்கு சொந்தமானவனை இனங்கண்டு கொண்டாள். முகத்தில் புன்முறுவல் பூக்க கிறிஷ் என்று அழைத்தவாறே திரும்பியவள் அங்கே அவளை ஏமாற்றாது அவனை நிற்கவும் அவளின் புன்னகை மேலும் விரிந்தது. பரவாயில்லையே, திரும்பி பார்க்காமலேயே யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் மேடம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தால் எப்படி தெரியுதாம் என்று புருவத்தை உயர்த்தி லேசாய் புன்னகை புரிந்தவள் தன் தேடலை நிறுத்தாது தொடர்ந்து கொண்டே அவனோடு உரையாடினாள். ஏதோ ஒரு புத்தகத்தை தான் ரொம்பவும் அவசரமாய் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஏன் இன்ஜினியரிங் படித்தால் அதை மட்டும்தான் படிக்கணுமா என்ன? அப்படி சொல்லலை, ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். என்ன புத்தகத்தை தேடிட்டு இருக்கீங்க? பொன்னியின் செல்வன் பாகம் 3, 4 எல்லாம் இருக்கு. நான் தேடி வந்த 1, 2 தான் காணோம். அப்படின்னால் வேற யாராச்சும் எடுத்திருப்பாங்க. நீங்கள் நூலகர்கிட்ட கேட்டு பார்த்தீங்களா? ஏற்கனவே கேட்டாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒருத்தங்க எடுத்துட்டாங்க தான். ஆனால் அதில் இன்னும் 2 பிரதி இருக்குன்னு சொன்னார். காணோம் என்றவள், கிறிஷ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லைனால் நீங்கள் இப்போ அவசரம் கிளம்பணுமா? என்னன்னு சொல்லுங்க, அடியேன் தங்களிற்காய் உதவி புரிய காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் இடைவரை குனிந்து கூறவும் புன்னகைத்தவள், சில நேரங்களில் புராதன கதைகள் பிரிவுக்குள்ளேயும் ஒரு பிரதி இருக்கும். அங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா? உத்தரவு மகாராணியே என்றவர் அங்கிருந்து நகர்ந்தான் அவன். அவன் சென்றதும் மீண்டும் அப்பிரிவிற்குள்ளாகவே தன் தேடலை தொடர்ந்தவள் கண்முன்னே அவள் தேடிய 2 பாகங்களும் நீளவும் முகத்தினில் விரிந்த புன்னகையோடு திரும்பினாள். புத்தகங்களை அவள் முன்னே நீட்டிக் கொண்டிருந்த கரத்தின் சொந்தக்காரன் கிறிஷ் என்றெண்ணி அவள் திரும்ப யாரை இத்தனை தினங்களாய் தேடி களைத்திருந்தாளோ அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். தேங்க்யூ கிறிஷ் என்றவாறே திரும்பியவள் அங்கே எதிர்பாராத வண்ணம் அவனை கண்ட மகிழ்ச்சியில் அப்படியே வாயடைத்து போய் நின்றாள். அதுவரை நேரமும் அவளின் முகத்தினில் தோன்றிய மாற்றங்களையே ரசித்து கொண்டிருந்தவனின் விழிகள் அவளின் உதடுகள் வழியே வந்து விழுந்த பெயரினை கேட்டதும் கோபத்தின் முகமூடியினை மீண்டுமாய் அணிந்து கொண்டது. அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்ததில் அவனின் இந்த வினாடி மாற்றத்தினை அவள் கவனிக்க தவறவும் இல்லை.
கீழே மண்டியிட்டு அமர்ந்திருந்தவள் அவனை கண்டதுமே எழுந்திருந்தாள். அதில் இருவருக்கிடையிலுமே சிறிய இடைவெளியே ஏற்பட்டிருந்ததில் அவளின் இதய துடிப்பு வேக வேகமாய் அடித்து கொண்டது. என்ன செய்வதென்று தெரியாது இமைகள் படபடக்க தன் முன்னே நின்று கொண்டிருந்தவளின் விழிகளையே சிறிது நேரத்திற்கு ஊடுருவி பார்த்தவன் அவளின் கைகளில் புத்தகங்களை திணித்துவிட்டு திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டான். அது அவளின் உள்ளத்தில் எதுவென்றே சொல்ல முடியா ஓர் வலியினை ஏற்படுத்தி செல்ல கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தவாறு அசையாது நின்றாள். அப்போது அங்கே கிறிஷ் வந்து சேர்ந்தான். அங்கேயும் காணலை கீர்த்தனா என்றவாறே வந்தவன் அவளது கரங்களில் இருந்த புத்தகங்களை கண்டதும், அட நீங்க தேடினது கிடைச்சாச்சா என்று அவன் புத்தகங்களை பார்த்தவாறே கேட்க அவளின் விழிகளோ அவன் சென்ற வழியினையே ஏக்கத்தோடு பார்த்த வண்ணம் இருந்தன. அவன் சொன்னது போல் அவளின் தேடலிற்கு பதிலாய் அவள் முன்னே அவன் வந்து விட்டான். ஆனாலும் மனம் அவனை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. கீர்த்தனா, நீங்கள் வேற எதுவும் புக்ஸ் எடுக்கணுமா? இல்லைனால் கிளம்பலாமா? அவனது குரலில் நடப்பிற்கு வந்தவள், இல்லை கிளம்பலாம் கிறிஷ். புத்தகங்களை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவாறே அவனுடன் இணைந்து பேருந்து தரிப்பிடத்தை நோக்கி நடக்க துவங்கியவள் திடீரென்று ஏதோ தோன்றவும் திரும்பி பார்த்தாள். ஆம், அவளை அவன் ஏமாற்றாது தூரமாய் நின்று அவளைத்தான் அவன் விழிகளால் தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போதும் அவன் பார்வையில் ஓர்வித வித்தியாசம் இருப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கிறிஷ் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக உடனேயே தன் விழிகளை அவனிலிருந்து எடுத்து முன்னே பாதையில் பதித்து கொண்டாள். ஆனால் அவளின் இந்த செய்கை கூட அவனில் புகைந்து கொண்டிருந்த கோபத்தை இன்னும் அதிகரித்து வைத்தது. இது எதையும் அறிந்து கொள்ளாத அவளோ அவனின் திடீர் திடீர் மாற்றங்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதில் அவளிற்கு எதுவோ ஒன்று லேசாக புரியவும் அவளின் கால்கள் இடையிலேயே நடையினை இடைநிறுத்தி கொண்டன. அதுவரையிலும் தொலைபேசியில் யாருடனோ உரையாடி கொண்டே அருகில் வந்தவன் அவள் இடையில் நிற்கவும், என்னாச்சு கீர்த்தனா, ஏன் நின்னுட்டீங்க? அவன் கேட்டதும் அவனையே சிறிது நேரத்திற்கு பார்த்தவள் ஒன்றுமில்லை என்பது போல் தலையை இடம் வலமாக அசைத்து கொண்டாள். மீண்டும் அவனுடன் இணைந்து நடந்தவள் மனதில் அவனின் விழிகள் வேற்றுமையை காட்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நினைவு கூர்ந்து கொண்டே வந்தாள். இறுதியில் அனைத்தையும் அலசி ஆராய்ந்ததில் அவளின் ஊகமே உண்மையாகி போக அவன் எவ்வாறு அவளை சந்தேகிக்கலாம் என்பதில் அவளுள் கோபமும் வருத்தமும் ஒரு சேர எழுந்தது. அதே நேரத்தில் அவளுள் இன்னொன்றும் தோன்றியது. அன்று சௌமி இடையில் வந்ததற்கே சினப்பட்டவன் கிறிஷை அவளுடன் நினைத்து பார்த்ததில் கோபப்படாவிட்டால்தான் ஆச்சரியமென்றும் நினைத்து கொண்டாள். என்னதான் சமாதானங்களை அவள் தனக்குத்தானே கூறிக்கொண்டாலும் அவளின் மனம் என்னவோ அவனின் கோபத்தினை எண்ணி சினுங்கத்தான் செய்தது. பேருந்து தரிப்பிடம் வந்ததுமே கிறிஷ் விடை பெற்றுக்கொள்ள அவள் அவளுக்கான லைன் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள். வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவளின் உடல் மட்டும் அப்பேருந்தில் அமர்ந்திருக்க உள்ளம் மட்டும் அவனை தேடி அவள் வந்த வழியே மீண்டும் சென்றது. ஆனால் அவளின் தேடலிற்கு பதிலளிக்க அவன்தான் அங்கே காத்து நிற்கவில்லை. என் தொலைந்து போன விழிகளை நான் உன்னிடத்தில் தேட நீயோ என்னிலிருந்தே தூரமாய் தொலைவாகி போவதுதான் ஏனோ?